5 அவுட்டோர் யூனிட் பொறுத்துறாங்க. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 4 டன். பெரிய பங்களா, நல்ல சென்ட்ரல் ஏசிக்கே தேவைப்படும் நாங்க நினைச்சோம். ஆனா அந்த 5ம் எங்களுடைய ஜன்னலை அப்படியே எதிர்த்து பார்த்த மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ ஒரு பெண் அதிகாரி வந்தாங்க. இதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் வைக்கக்கூடாது, நாங்க உங்களுக்கு நீதி வாங்கி தந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நாங்கள் மாற்ற சொல்லிடுறோம் நாங்க. அப்புறம் எங்களோட அழைப்புகளுக்கு பதில் இல்லாம போச்சு. எங்க போனை எடுக்கிறதே இல்லை, சுத்தமா ஒழிஞ்சிட்டாங்க. ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா தீர்வு கிடைக்கல. அந்த நிலையில தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம, என்னோட வீடு ஒரு கிரவுண்டு, அதாவது 2400 சதுர அடியில கட்டினது. பக்கத்துல கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கிறது 2.5 கிரவுண்டு, அதாவது 6000 சதுர அடி. ரொம்ப பெரிய பங்களாவா அழகா கட்டிட்டு இருக்காரு ஒரு மருத்துவர். அவரு வெளிநாட்டுல பணிபுரிந்துட்டு இங்க வந்திருக்கதா சொல்றாங்க. அவங்க கட்டடம் முடிய போற நேரத்துல வெளியில ஏசி அவுட்டோர் யூனிட் எல்லாம் பொருத்துனாங்க. இது டிசம்பர் கடைசி வாரம் 2024. அப்ப பார்த்தா கிறிஸ்துமஸ் முடிகிற சமயத்துல ஏசி பொருத்தினப்போ 5 அவுட்டோர் யூனிட் பொருத்துறாங்க. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 4 டன். அப்ப 5 யூனிட் 20 டன். ஒரு தொழிற்சாலைக்கு வைக்கிற மாதிரி பெரிய பங்களா, நல்ல சென்ட்ரல் ஏசிக்கே தேவைப்படும் நாங்க நினைச்சோம். ஆனா அந்த 5ம் எங்களுடைய ஜன்னலை அப்படியே எதிர்த்து பார்த்த மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு இப்ப சோதனை ஓட்டம் நடத்துனாங்க போன வாரம். ஒண்ணு போட்டு பார்த்தப்பவே எங்களால அந்த ஏரியாலே நிக்க முடியல, அவ்வளவு வெப்பம், சத்தம். 5 போட்டா என்ன ஆகும்? அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 14 கனடால இருந்தோம். அங்க இருந்து அந்த டாக்டருக்கு நேரா மனைவி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஏசி ரொம்ப தப்பா இருக்குது, அந்த கம்பெனி தெரியாம ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல, நீங்க கொஞ்சம் பார்த்து. அப்படியா? எதுவுமே தெரியாத மாதிரி அவர் கேட்டாரு. தெரியாம இருந்ததா என்னன்னு தெரியாது, ஏன்னா டிசைன் எல்லாம் ஓனர் அப்ரூவ் பண்ணாம யாரும் எதுவும் வைக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய வேலையெல்லாம். ஆனா அவர் தெரியாதுன்னு சொன்னார். நான் பார்த்துட்டு என்ன செய்யணுமோ செய்யறேன்னாரு. ஒண்ணுமே நடக்கல. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம். மறுபடியும் சூப்பர்வைசரை கூப்பிட்டோம், மறுபடியும் அந்த டாக்டருக்கு கூப்பிட்டோம். அவரு அங்க இங்க மாறி மாறி சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. மார்ச் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சரி இது துறைக்கு புகார் பண்ணணும்னு சொல்லி எங்க பாலவாக்கம் பகுதியில் இருக்கிற அந்த ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ ஒரு பெண் அதிகாரி வந்தாங்க. இதே மாதிரி எங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் வைக்கக்கூடாது, நாங்க உங்களுக்கு நீதி வாங்கி தந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நாங்க மாற்ற சொல்லிடுறோம் நாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அழைப்பாங்க, நாங்க அழைப்போம், மாறி மாறி இருந்தது. அப்புறம் எங்களோட அழைப்புகளுக்கு பதில் இல்லாம போச்சு. எங்க போனை எடுக்கிறதே இல்லை, சுத்தமா ஒழிஞ்சிட்டாங்க. ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. அப்புறம் எங்க சங்கத்துல தலைவர்கள் மூலமா உள்ள அனுப்பி விசாரிச்சப்போ, என்னால எதுவும் சொல்லவும் முடியல சார், எதுவும் செய்யவும் முடியாது, என்ன விட்டுருங்க சார்ன்ட்டாங்க. இந்த முதல்ல மனையில போர்வெல் போடுற அன்னைக்கு வேலை நடக்கும்போது எங்க பகுதி குடியிருப்பு சங்க தலைவர் ஒருத்தர் சுப்பிரமணியன்றவர், ஒரு ரொம்ப நல்ல சேவை மனப்பான்மை உள்ள ஒருத்தர், அவர் வந்தாரு. அப்புறம் என் மனைவியை கூப்பிட்டாங்க, நீங்க பக்கத்து மனையிலே இருக்கிறீங்க, நீங்களும் வாங்க கூட நிப்போம். அப்ப நின்னப்ப அந்த ஓனர், அந்த டாக்டர், அந்த உரிமையாளர் சொல்றாரா, இதெல்லாம் நிலம் கட்டும்போது சார் கொஞ்சம் பார்த்துக்கங்க, பல விதமான பிரச்சனைகள் வரும், ஏன்னா நாங்க கட்டினப்ப எங்களுக்கு பல விதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம், நம்ம இந்தியாவில தான் இருக்கோம், இங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது துறையில வேலை இருந்தா நடக்கணும்னா சொல்லுங்க, நமக்கு எல்லாம் வேண்டியவங்க தான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இதை அவர் மறந்திருக்கவும் மாட்டாரு, மறுக்கவும் மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். காவல்துறை அடையார் டிசிக்கு கொடுத்தேன். அவர் பார்த்தா நான் புகார் கொடுக்கும்போது கூடவே நீலாங்கரை ஏசி இருந்தார் தான், இவர் தான் உங்க ஏரியா ஏசி அறிமுகப்படுத்தினாரு. அவர்கிட்டையும் கொடுத்தேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பிஸியா இருக்காரு, வந்துருவாருன்னாரு. இன்னும் ஒருத்தரும் வரல. ஒரு எஸ்ஐ ஒரு வாரம் முன்னாடி வந்துட்டு, பாவம் அவரு ஒரு எளிமையான ஒரு மனிதர், அவர் வந்துட்டு, நான் பார்த்துருக்கேன் மேடம், நான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் மேடம். இப்ப என்ன சொல்லுவாங்க நம்ம காவல்துறையில கேட்டா, ஆமா எங்க எஸ்ஐ வந்தாங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, கேட்டாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா தீர்வு கிடைக்கல. அந்த நிலையில தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு விடிய காலையில நான் Facebookல இதை பத்தி எழுதியிருக்கிறேன். அதனால உங்க முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.